Hi friends, welcome to my YouTube channel. Hi எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டே ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேட் கொடுத்துருப்பாங்க. எல்லாருமே லாகின் பேஜில் வந்து லாகின் பண்ணி பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். வாங்க நம்மளோட ஒர்க்கை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தான். பட் நீங்கள் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சாரோட அஃபிஷியல் யூடியூப் சேனலில் வீடியோஸ் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம லாகின் பண்ணாவே எப்படி பண்ணுறதுங்கிறதையும் சார் போட்டிருக்காங்க. அந்த வீடியோஸை பார்த்துட்டு கரெக்டாக பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு போர்ட்டலில் போய் லாகின் பண்ணுங்கள். உங்களோட ஸ்டாஃப் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு தென் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டுடே டாஸ்க்குன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எதுக்காகனா இது வந்து உங்களோட அமௌண்ட், அதாவது இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி அமௌண்ட் ஆட் ஆகாமல் போச்சுன்னா அது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். எல்லாருமே வந்து இன்கம்காக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? அதனால் அதை கரெக்டாக பண்ணுங்கள். என்ன எதுக்காக நான் இவ்வளோ வந்து கம்பல் பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சார் சொன்ன மெத்தடில் நீங்கள் எல்லாருமே வந்து பண்ணியிருப்பீங்க. பண்ணியுமே வந்து சில பேருக்கு வந்து யூஆர்எல் வந்து வந்திருக்காது. ஓகேங்களா? நீங்கள் வந்து பாருங்கள். ஓகேங்களா? இடையில வந்து சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சு. ஓகேங்களா? ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்கும்போது நீங்கள் லாகின் பண்ணால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், நம்ம வந்து கோ டு கூகுள் க்ரோம் ஆர் எனி ப்ரௌசர்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ப்ரௌசருக்குள்ளே போகலாம். நான் சொன்னேன் இல்லை வீடியோ, அந்த வீடியோ இது தான். இதை ஃபஸ்ட் டே டாஸ்க் எப்படி பண்ணணும்னு வந்து பார்த்துட்டு பண்ணுங்கள். சார் வந்து இன்றைக்கி 4ஆம் டைம், அதாவது டேட்டு 4th அன்றைக்கி மென்ஷன் பண்ணியிருக்கோங்க. இன்றைக்கி மட்டும் இல்லை, நாளைக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பொறுமையாக பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நம்ம வந்து இந்த பேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். என்னோடய நேம், ஸ்டாஃப் ஐடி எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம போய் வந்து இப்போ சார் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, சர்ச் amazon.in அப்படின்ட்டு. இப்போ நம்ம வந்து போய் சர்ச் பண்ணுவோம். க்ரோம் ப்ரௌசருக்குள்ளே போகலாம். நான் வந்து ஓப்பன் பண்ணியதுனால அப்படியே இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் க்ரோம் ப்ரௌசரில் வந்து இது பண்ணுறேன், amazon.in. ஓகேங்களா? போட்டு சர்ச் கொடுத்துட்டேன். சர்ச் கொடுத்தோன்னே இங்கே தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? நம்ம எல்லாத்துக்கும் என்ன ஆகும்னா, எல்லாருமே வந்து மொபைலில் என்ன பண்ணியிருப்போங்கன்னா, அமேசான் ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி இன்கேஸ் இருந்தால் அவங்க என்ன பண்ணுங்கள், தயவுசெய்து வந்து டெலீட் பண்ணிடுங்க. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னு சொன்னேன்னா, சார் வந்து நம்ம வெப்சைட்டில் தான் போகணுன்னு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம வந்து அமேசானோட ஆப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கும்போது நம்ம என்ன பண்ணுது, டேரெக்டாக இந்த மொபைல் ஆப்குள்ளேயே நம்ம வந்து அமேசானோட ஆப்பில் வந்து போயிடுது. அதில் போய் நம்ம வந்து யூஆர்எல்லை காப்பி பண்ணால் கண்டிப்பாக தப்பு தான் வரும். இப்போ உங்களுக்கு பாருங்களேன், நான் உங்களுக்கு அதை ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு சார் சொன்னப்போ நான் வந்து அந்த யூஆர்எல்லை வந்து எப்படின்னா, நான் அமேசானோட ஆப்குள்ளே சார் சொன்ன மாதிரி போனேன். அதாவது என்னோடய ஆப்பில் வந்து என்னோடய ஃபோனில் அந்த அமேசானோட ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தப்போ நான் வந்து அந்த யூஆர்எல் காப்பி பண்ணேன். அப்போ இது மாதிரி வந்திருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், சார் வந்து வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார், நம்ம வெப்சைட்டில் தான் போகணுன்னு. அப்போ இது வந்து வெப்சைட்டோட லிங்க் கிடையாது. ஓகேங்களா? அதனால் நம்ம வெப்சைட்டில் போனாலும் டேரெக்டாக என்ன பண்ணுச்சு, ஆப்புக்குள்ளே தான் போணுச்சு. அதனால் நான் ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் என்ன பண்ணேன், இதே மாதிரியே சர்ச் பண்ணி அந்த இடத்துல வந்து யூஆர்எல் இருந்துச்சு. ஓகேங்களா? ஃபஸ்ட் டைம் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன்னு சொன்னேன்ல, ஆப்குள்ளே பண்ணப்போ, அதாவது ஆப்பில் நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல வந்து அதாவது என்னென்னா அந்த யூஆர்எல்லே எனக்கு வரல.
ஓகேங்களா. ஆப்குள்ளே போனீங்கன்னா அந்த இடத்துல யூஆர்எல் ஷோ ஆகாது. அதுக்கு பதிலா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஷேருங்கிற ஆப்ஷன் வந்து காட்டியிருக்கும். அதுலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா யூஆர்எல் காப்பி பண்ணலாம். பட் அப்படி பண்ணாதீங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, இது ஆக்சுவலி வந்து நம்ம ஆப்குள்ளே போகிறதுனால தயவு செய்து இந்த மிஸ்டேக் யாரும் பண்ணிடாதீங்க. ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துருச்சு. ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ சார் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்லேயும் அதை காமிச்சிட்டேன் நான் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து வெப்சைட்குள்ளே போனோம். இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்சைட் amazon.in சார் சொன்ன வெப்சைட்குள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி ப்ரௌசர்லாம் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே க்ரோம் ஹிஸ்ட்ரிலாம் க்ளியர் பண்ணிவிட்டு பண்ணுங்கள், கரெக்டாக வரும். பண்ணிவிட்டு இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து சார் சர்ச் பண்ணிக்க சொன்னார். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா எனக்கு எலக்ட்ரானிக்ஸில் போட்டிருக்கேன். ஓகேங்களா. இந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் வரும். அதை வந்து வந்து கிளிக் பண்ணிடுங்க, போயிடும். ஓகேங்களா. இதில் வந்து எனக்கு எஸ்பெஷலி என்ன வேணும்னா எனக்கு லேப்டாப் வேணும். அதனால் நான் லேப்டாப் வந்து சூஸ் பண்ணுறேன். பர்டிகுலர் ப்ராடக்டோட நம்மளுக்கு யூஆர்எல் வேணும். ஓகேங்களா. அதனால் என்ன பண்ணுறோம்னா இந்த யூஆர்எல் வந்து நம்ம பண்ணுறோம். இந்த ப்ராடக்ட் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல எனக்கு வந்து இப்போ ஆக்சுவலி நான் வெப்சைட்டுக்குள்ளே போகும்போது மேலேயே என்ன ஆயிடுச்சுன்னா யூஆர்எல் வந்துருச்சு. இந்த ஜஸ்ட்டு நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த இடத்துல வருது பார்த்தீங்களா, காப்பி. இந்த பட்டன் கிளிக் பண்ணாவே காப்பி. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு நம்மளோட ஒர்க்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் ஆப்பில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து யூஆர்எல் டேரெக்டாக விசிபிள் ஆகிருக்காது. ஓகேங்களா. இங்கே இல்லை, இது வந்து ஆப்குள்ளே போனது. ஓகேங்களா. அதனால் தயவுசெய்து ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒர்க்கு கரெக்டாக பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், காப்பி பண்ணியாச்சு. இந்த யூஆர்எல்லை நான் வந்து காப்பி பண்ணிட்டேன். ஓகேங்களா. காப்பி பண்ணியாச்சு. இதுதான் யூஆர்எல். ஓகேங்களா. திரும்ப ஒரு தடவை லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணி காமிக்கிறேன். காப்பி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளோட இதில் இப்போ பாருங்கள், இப்போ நான் கூட சும்மா ஒரு இதில் என்னோட இதில் வந்து பேஸ்ட் பண்ணி கூட காமிக்கிறேன் பாருங்கள். சேம் அதே யூஆர்எல் தான் வரும். ஓகேங்களா. இந்த பார்த்திங்களா, சேம் ரெண்டும் ஒரே யூஆர்எல் தான் இருக்குது. பட் நான் ஆப்பில் போகும்போது வேறு இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா காப்பி பண்ணதை லாகின் பேஜுக்குள்ளே போகிறோம். அதாவது டெலிகிராமில் நம்ம லாகின் பண்ணியிருந்தோம்ல அந்த பேஜுக்குள்ளே போகணும். ஓகேங்களா. ரொம்ப நேரம் வந்து சைட்டில் இருந்தனால லாக் அவுட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. வெளியில் வந்துருச்சு. நம்ம அகைன் லாகின் பண்ணிக்கலாம். நான் லாகின் பண்ணது இருக்குது. டுடே டாஸ்கில் போய்க்கிறேன். நான் பண்ணியாச்சு. சர்ச் அமேசான் போட்டாச்சு. அமேசான் அஃபிஷியல் வெப்சைட்லேயும் போயாச்சு. செலக்ட் ஒன் ப்ராடக்ட் போயாச்சு. அது காப்பி யூஆர்எல் பண்ணியாச்சு. சப்மிட் பிலோ டாஸ்க் ஃபார்ம் வித் காப்பீடு யூஆர்எல். ஓகேவா. இந்த நம்ம வந்து பண்ணலாம். டைட்டில் இங்கே சார் சொன்ன மாதிரி நம்ம டைட்டில் என்ன கொடுக்க போகிறோம்னா அமேசான் தான் கொடுக்கணும். ஓகேங்களா. வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது. கண்டிப்பாக அந்த இடத்துல அமேசான் மட்டும் தான் கொடுக்கணும். சூஸ் டைப்பில் வந்து வெப்சைட் மட்டும்தான் கொடுக்கணும். ஓகேங்களா. ஏன்னா நம்ம வந்து வெப்சைட்டில் தான் பண்ணணும். இப்போ யூஆர்எல் இருக்குல்ல, இதை பேஸ்ட் பண்ணுங்கள். இதுதான் யூஆர்எல். ஓகேங்களா. இதை கொடுத்துட்டு மேலே வந்து நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ணிட்டோமா, செகண்ட் ஸ்டெப் பண்ணோம், தேர்டு பண்ணிட்டோம், ஃபோர்த்து, ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம பண்ணி முடிச்சாச்சு. யூஆர்எல் காமிச்சு என்னோட நேமு ஸ்டாஃப் ஐடி எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நான் என்னோடய ஒர்க்கை சப்மிட் கொடுக்குறேன். அவ்வளோதான், என்னோடய ஒர்க் முடிஞ்சிச்சு. யுவர் டாஸ்க் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அண்ட் பேமெண்ட் Rs5, அதாவது ₹5 ஆட் ஆகிருக்கு. நான் ஆஃப்டர் 3 டேஸ்க்கு அப்புறம் தான் என்னோட டாஸ்க் பண்ண முடியும். ஓகேங்களா. இப்போ நம்ம போய் என்னோடய டேஷ்போர்டில் செக் பண்ணுறேன். அமௌண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ₹5 ஆட் ஆகிருக்கு. இன்றைக்கோட அமௌண்ட் வந்து எனக்கு ₹5 அது ஆட் ஆகிருக்கு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து நம்ம ஒர்க்கை பண்ணி முடிக்கணும். இவ்வளோ தான், ஈஸியான ஒர்க்கு தான். எல்லாேருக்கும் ஆல் த பெஸ்ட். சீக்கிரம் பண்ணுங்கள். டைம் வந்து இருக்குது. ஓகேங்களா. நாளைக்கும் இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து நிதானமாக கரெக்டாக பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.